தமிழகத்தில் செய்தியாளர்களுக்கு எதிரான பல்வேறு தாக்குதல் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதுரையில் பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர் சந்திரன் மீது மர்ம நபர்களால் கத்திக்குத்து சம்பவம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மதுரைக்கு செய்தி சேகரிக்க சென்ற நெல்லை வேந்தர் தொலைக்காட்சி செய்தியாளர் முத்துராமன், ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமார் ஆகியோர் மீது போலீசாரால் தாக்கப்பட்டு கேமரா பறிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நெல்லை டிஐஜி அலுவலகத்தை பத்திரிகை ஊடகவியலாளர்கள் முற்றுகையிட்டனர். நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு வந்த செய்தியாளர்கள் டிஐஜி அலுவலகம் அருகே திரண்டனர். பின்னர் அங்கிருந்து கோஷம் எழுப்பியவாறு டிஐஜி அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது போலீசார் செய்தியாளர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பின்னர் மாலையில் விடுவித்தனர். கைதான செய்தியாளர்களை பாளை சட்டமன்ற உறுப்பினர் TPM மைதீன்கான், மதிமுக சார்பில் நிஜாம் ஆகியோர் சந்தித்து போராட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். டிஐஜி அலுவலகம் முற்றுகை சம்பவம், செய்தியாளர்கள் கைது சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடு. சந்திரன் தாக்கப்பட்டதை கண்டித்து அவருக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர் மீது தாக்கியவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அரசு நிவாரண நிதி அவருக்கு வழங்க வேண்டும். அதுபோன்று மதுரையில் செய்தி சேகரிக்க சென்ற வேந்தர் டிவி நிருபர் மற்றும் அவரது கேமராமேன் ஜெயக்குமார் தாக்கப்பட்டதை கண்டித்தும் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பல லட்சம் மதிப்பிலான அந்த 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மதிப்பிலான அந்த கேமராவை திரும்ப வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்னைக்கு நம்ம நெல்லை மாவட்ட டிஐஜி அலுவலகத்தை நம்ம இன்னைக்கு முற்றுகையிட்டு இருக்கிறோம். இந்த கோரிக்கைகளும் நம்மளுக்கு நிறைவேறாத பட்சத்தில் தொடர்ந்து இது சம்பந்தமா நம்ம போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும். வண்டி வந்துருக்கலாம்.